முருகாசரணம் முருகாசரணம் முருகாசரணம். பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மக்களின் வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த நாள் திருமணம் மற்றும் தெய்வீக மகிமை பொருந்திய நன்னாள். பல அற்புத சக்திகள் கொண்ட அற்புதமான திருநாள் இது. முருகப்பெருமான் திரு ஆலயங்களிலும் மலைகளிலும் சிறப்பாக கொண்டாடப்படும் இத்திருநாள் நாம் நன்கு பயன்படுத்தி நாம் மேல்நிலை அடைவதற்கு இதை நாம் பயன்படுத்துவோமாக. ஓம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகாசரணம். பங்குனி உத்திரம் என்றால் என்ன? பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரமும் பங்குனி மாதம் 12வது மாதமும் சேர்ந்த ஒரு நன்னாள். நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம் உத்திரம். அதே போல மாதங்களில் 12வது மாதம் பங்குனி. மிகவும் சிறப்பு வாய்ந்த நன்னாள். மேலும் இதில் பௌர்ணமி சேர்ந்து கொள்கின்றது. இந்த நாளில் பல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதனாலேயே இது திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நன்னாளாக கருதப்படுகிறது. 2025 பங்குனி உத்திரம் எப்பொழுது என்றால் உத்திர நட்சத்திரமாம் 2025 ஏப்ரல் 10 பிற்பகல் 12:24 தொடங்கி அதுக்கு அடுத்த நாள் ஏப்ரல் 11 பிற்பகல் 3:10 முடிவடைகின்றன. பங்குனி உத்திரம் பற்றி புராண கதைகளில் முருகன் மற்றும் தெய்வ யானை திருமணத்தை பற்றி சிறப்பாக நம் பெரியோர்கள் கூறியுள்ளார்கள். முருகன் தன் தந்தை சிவபெருமானின் அறிவுரைப்படி தெய்வ யானையை மணம் முடித்து கொண்டார். இந்த திருமணம் பங்குனி உத்திரம் திருநாளில் நடைபெற்றதாக நம்பப்படுகின்றது. ஸ்ரீ ராமர் மற்றும் சீதா ராமாயண காவியத்தில் வரும் ராமர் மற்றும் சீதா தேவியின் திருமணமும் இந்த நன்னாளில் நடந்ததாக கூறப்படுகிறது. சிவன் மற்றும் பார்வதியை மணம் முடித்த சிவபெருமான் திருக்கல்யாணம் பங்குனி உத்திரம் திருநாளன்று நடைபெற்றது. மேலும் பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள்: பௌர்ணமி மற்றும் உத்திர நட்சத்திரம் இணைவு மிகவும் சக்தி வாய்ந்த நாள். பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் சிறப்பு நாள்தான் பங்குனி உத்திரம். தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் பங்குனி உத்திர நாளில் பல கோயில்களில் நடைபெறுகின்றன. தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக சிறுப்புலியூர் மற்றும் சிதம்பர கோயில்களில் இந்நாள் திரளான பக்தர்கள் தீர்த்தமாடி இறைவனை வழிபடுகின்றனர். பங்குனி உத்திர திருநாளில் பல தெய்வீக திருமணங்கள் செய்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. இதனால் இங்கு மன வாழ்க்கையில் புனிதத்தன்மை ஏற்பட்டு இருவரும் அன்புமயமாய் மேலும் மேலும் சிறப்புடன் வாழ்ந்து பெருமை பெறுகின்றனர். தானம் மற்றும் தர்மம். பங்குனி உத்திர திருநாளில் தானம் கொடுப்பது, தர்மம் செய்வது மிகவும் புண்ணியமான காரியம். இவ்வாறு செய்வதால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பேறு கிடைக்கும். பரிகார பூஜைகள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், திருமண தடைகள் போன்ற நீங்க பங்குனி உத்திர திருநாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி நேர்மையான எண்ணங்களை வழங்கும் என்பது நமது நம்பிக்கை. உங்கள் பூஜை அல்லது வீட்டிற்கு பூஜை பொருட்கள் வாங்க வேண்டுமென்றால் இன்றே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் உத்திர திருநாளில் நமது வீட்டிலேயே உள்ள இறைவன் பூஜை அறையில் நாம் பூஜைகளை எளிமையாக செய்யலாம்.
பங்குனி உத்திர திருநாளன்று காலையில் நாம் பால் பழங்களை மட்டும் அருந்தி அவருடைய திருநாமங்களை ஜபித்து வர வேண்டும். ஓம் சரவணபவாய நமக, ஓம் சரவணபவாய நமக, ஓம் சரவணபவகுகா சண்முகாய நமக என்று அவருடைய திருநாமங்களையே ஜபித்து வந்து அன்று இரவு வரை அவருடைய திருநாமங்கள், அவருடைய பாடல்கள், திருப்புகழ், கந்தர் சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி போன்ற அற்புதமான தெய்வீக சக்தி வாய்ந்த திருமந்திரங்களை ஓதி வந்து அவருடைய திருவடி சிந்தனையிலே இருக்க வேண்டும். மாலையில் அருகில் இருக்கும் முருகன் கோயில் அல்லது சிவன் ஆலயங்களுக்கு சென்று அவரை வணங்கி வழிபாடு செய்து வர வேண்டும். அங்கே கிடைத்தால் பிரசாதங்களை உட்கொண்டு வந்து வீட்டில் நாம் எளிமையாக பூஜையை மேற்கொள்ளலாம். 2 பழம், ஒரு வெத்தலைப்பாக்கு, சில பூக்கள் இருந்தால் பூஜைக்கு போதும். பூஜைகளை மிக எளிமையாக மேற்கொள்ளலாம். இதனுடைய அறையில், பூஜை அறையில் வேல், முருகன் சிலைகள் அல்லது முருகன் படம் இருந்தால் வைத்து நாம் எளிமையாக பூஜைகளை செய்து அவருடைய திருப்புகழ், திருமந்திரம் போன்ற கந்தர் சஷ்டி கவசம் போன்றவற்றை பாடி மிகவும் மனமுருகி பிரார்த்தனை செய்து பின்பு இறுதியாக அவரிடம் ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் நாம் வைத்தால் அது உறுதியாக வெற்றி பெறும். ஓம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் சண்முகனே. முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம். திருச்சிற்றம்பலம். முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம். பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மக்களின் வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த நாள் திருமணம் மற்றும் தெய்வீக மகிமை பொருந்திய நன்னாள். பல அற்புத சக்திகள் கொண்ட அற்புதமான திருநாள். முருகப்பெருமான் திரு ஆலயங்களிலும் மலைகளிலும் சிறப்பாக கொண்டாடப்படும் இத்திருநாள் நாம் நன்கு பயன்படுத்தி நாம் மேல்நிலை அடைவதற்கு இதை நாம் பயன்படுத்துவோமாக. ஓம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகா சரணம். பங்குனி உத்திரம் என்றால் என்ன? பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரமும் பங்குனி மாதம் 12வது மாதமும் சேர்ந்த ஒரு நன்னாள். நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம் உத்திரம். அதே போல மாதங்களில் 12வது மாதம் பங்குனி. மிகவும் சிறப்பு வாய்ந்த நன்னாள். மேலும் இதில் பௌர்ணமி சேர்ந்து கொள்கின்றது. இந்த நாளில் பல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதனாலேயே இது திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நன்னாளாக கருதப்படுகிறது. 2025 பங்குனி உத்திரம் எப்பொழுது என்றால் உத்திர நட்சத்திரமாம் 2025 ஏப்ரல் 10 பிற்பகல் 12:24 தொடங்கி அதுக்கு அடுத்த நாள் ஏப்ரல் 11 பிற்பகல் 3:10 முடிவடைகின்றன. பங்குனி உத்திரம் பற்றி புராண கதைகளில் முருகன் மற்றும் தெய்வ யானை திருமணத்தை பற்றி சிறப்பாக நம் பெரியோர்கள் கூறியுள்ளார்கள். முருகன் தன் தந்தை சிவபெருமானின் அறிவுரைப்படி